Next நம்ம contour integration type 1ல second example problem பார்க்கலாம். By the method of contour integration, prove that integral 0 to pi cos 2 theta divided by 1 minus 2a cos theta plus a square d theta equal to pi a square divided by 1 minus a square where minus 1 less than a less than 1. இங்க a வேல்யூ வந்து minus 1ல இருந்து 1ங்கிற ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டேர்மை நம்ம கேபிட்டல் I ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ கேபிட்டல் I is equal to integral 0 to pi cos 2 theta divided by 1 minus 2a cos theta plus a square d theta. இங்க 0 to pi லிமிட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம இதை வந்து 0 to 2 pi சேஞ்ச் பண்ணணும். அப்ப 1/2 மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு லிமிட்ஸ் வந்து 0 to 2 pi சேஞ்ச் பண்ணிக்கலாம். That is equal to 1/2 into integral 0 to 2 pi cos 2 theta divided by 1 minus 2a cos theta plus a square d theta. Contour integrationல type 1ல லிமிட்ஸ் வந்து எப்பவுமே 0 to 2 pi தான் இருக்கணும். சப்போஸ் கொஸ்டின்ல 0 to 2 pi லிமிட்ஸ் கொடுக்கலனா நம்ம கொடுத்திருக்கிற லிமிட்ஸை 0 to 2 pi வர மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும். இங்க cos 2 thetaன்னு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு cos thetaக்கு மட்டும் தான் ஃபார்முலா தெரியும். அப்ப cos 2 theta வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணனும். அதுக்காக e power i2 thetaவை நான் எடுத்துக்கிறேன். e power i2 thetaவை நம்ம எப்படி எழுதலாம்னா cos 2 theta plus i sin 2 theta ன்னு எழுதலாம். இதுல ரியல் பார்ட் வந்து cos 2 theta, இமேஜினரி பார்ட் வந்து sin 2 theta. இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ரியல் பார்ட் ஆஃப் e power i2 theta equal to cos 2 theta ன்னு எழுதிக்கலாம். அப்ப நம்ம இந்த இடத்துல cos 2 thetaவை எடுத்துட்டு அதுக்கு பதிலா real part of e power i2 theta ன்னு எழுதிக்கலாம். But that is equal to 1/2 into real part of integral 0 to 2 pi e power i2 theta divided by 1 minus 2a cos theta plus a square d theta. Next நம்ம theta வேரியபிளை z வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணனும். அப்ப z equal to e power i theta ன்னு எடுப்போம். d theta is equal to dz by iz. cos theta is equal to z square plus 1 divided by 2z. Next நம்ம e power i2 thetaவை e power i theta the whole square எழுதலாம். e power i thetaவுக்கு நம்ம z ன்னு எடுத்திருக்கோம். அப்ப இங்க வந்து z square ன்னு வரும். இந்த இடத்துல e power i2 thetaக்கு பதிலா நம்ம z square ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்ப i is equal to 1/2 real part of இங்க integral 0 to 2 pi நம்ம integral over c ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் e power i2 thetaக்கு பதிலா z square ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். divided by 1 minus 2a into cos thetaக்கு வந்து z square plus 1 divided by 2z சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். plus a square d thetaக்கு வந்து dz by iz சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இங்க cங்கிறது யூனிட் சர்க்கிள் modulus of z equal to 1. இங்க நியூமரேட்டர்ல ஒரு 2 இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/2 into real part of integral over c. இங்க நியூமரேட்டர்ல இருக்கிற z ஸ்கொயர் வந்து அப்படியே தான் எழுதணும். divided by இங்க டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம்ல நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது z வரும். அந்த z தான் வந்து இங்க டினாமினேட்டர்ல போட்டிருக்கேன். இதுல வந்து நியூமரேட்டர்ல 1 வந்து z ஆல மல்டிப்ளை பண்ணும்போது z ன்னு வரும். minus a into z square plus 1 plus இங்க a ஸ்கொயரை வந்து z ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப இங்க வந்து z a ஸ்கொயர் வரும். dz by iz. இங்க நியூமரேட்டர்ல z ஸ்கொயர் இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு z இருக்கு. அப்போ ஒரு z மட்டும் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம 1/2 வந்து இந்த இன்டகிரேஷன் பார்ட்டோட கம்பைன் பண்ணிக்கலாம். but that is equal to real part of 1/2 integral over c. இங்க டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம் ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ z by z minus az square minus a plus za square. இங்க மைனஸ் a வந்து பிராக்கெட் குள்ள மல்டிப்ளை பண்ணி மைனஸ் az ஸ்கொயர் மைனஸ் a ன்னு எழுதியிருக்கேன். நியூமரேட்டர்ல ஒரு z வரும், அந்த z தான் இங்க எழுதியிருக்கேன். dz by i. நெக்ஸ்ட் நம்ம டினாமினேட்டர்ல இருக்கிற i இன்டகிரேஷனுக்கு அவுட் சைடு எழுதிக்கலாம். அப்ப ரியல் பார்ட் ஆஃப் 1/2i integral over c. இங்க நியூமரேட்டர்ல z into z மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு z ஸ்கொயர் வரும். divided by z minus az ஸ்கொயர் minus a plus za ஸ்கொயர் dz. நெக்ஸ்ட் நம்ம இந்த டேர்மை வந்து f of z ன்னு எடுத்துக்கலாம். அப்ப கேபிட்டல் I is equal to real part of 1/2i integral over c f of z dz. இதை வந்து நம்பர் 1 ன்னு எடுத்துக்கலாம். where f of z equal to z squared by z minus az ஸ்கொயர் minus a plus za ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் நம்ம f of z க்கு போல்ஸ் கண்டுபிடிக்கணும். போல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர்ல இருக்க டேர்மை equal to 0 ன்னு போடுவோம். போல்ஸ் ஆஃப் f of z are given by z minus az ஸ்கொயர் minus a plus za ஸ்கொயர் equal to 0. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேர்மை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அப்ப minus az ஸ்கொயர் plus za ஸ்கொயர் plus z minus a equal to 0. ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல நம்ம az வந்து காமனா அவுட் சைடு எடுக்கலாம். அப்ப az into இங்க வந்து minus z வரும் plus a plus z minus a equal to 0. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மைனஸ் வந்து அவுட் சைடு எடுக்கலாம். அப்ப minus az into z minus a plus z minus a equal to 0. இந்த ரெண்டு டேர்ம்லயும் z minus a காமனா இருக்கு. அப்ப z minus a வந்து அவுட் சைடு எடுக்கலாம். z minus a into minus az plus 1 equal to 0. இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்னா z minus a 1 minus a z equal to 0. ரெண்டு டேர்மையும் தனித்தனியா equal to 0 ன்னு போட்டுக்கலாம். z minus a equal to 0, then z equal to a.
1 minus az equal 0, then 1 equal to az. நம்மளுக்கு z தான் வேணும். அப்ப z equal to 1 by a வரும். அப்ப போல்ஸ் என்னென்ன வரும்னா z equal to a and z equal to 1 by a. இந்த ரெண்டு போல்ஸ்மே சிம்பிள் போல்ஸ். நெக்ஸ்ட் இந்த போல்ஸ் வந்து யூனிட் சர்க்கிள் இன்சைடு இருக்கு அவுட் சைடு இருக்கான்னு செக் பண்ணணும். கொஸ்டின்ல -1 to 1 ரேஞ்சுக்குள்ள தான் a இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து நம்ம a வந்து 0.5 எடுத்துக்கலாம். இப்போ z equal to a னா z equal to 0.5 வரும். z equal to 1 by a னா z equal to 1 by 0.5 வரும். 1 by 0.5 வந்து நம்ம 2 னு எழுதுவோம். z வந்து x plus iy னு எழுதுவோம். that is equal to 0.5 plus i0. இப்போ இங்க ரியல் பார்ட் வந்து 0.5, இமேஜினரி பார்ட் வந்து 0. இங்க x, y பாயிண்ட் எப்படி இருக்குன்னா 0.5, 0 னு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்லயும் z வந்து x plus iy னு எழுதுவோம். that is equal to 2 வந்து 2 plus i0 னு எழுதிக்கலாம். இதுல ரியல் பார்ட் வந்து 2, இமேஜினரி பார்ட் வந்து 0. அப்ப x, y பாயிண்ட் எப்படி இருக்குன்னா 2, 0 னு இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சர்க்கிளுக்கு இன்சைடு இருக்கு அவுட் சைடு இருக்கான்னு செக் பண்ணலாம். யூனிட் சர்க்கிள்னா மாடுலஸ் ஆஃப் z equal to 1. அதோட சென்டர் வந்து ஆரிஜின், ரேடியஸ் வந்து 1. இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இப்ப 0.5, 0ங்கிறது சர்க்கிளுக்கு இன்சைடு வரும். அதை வந்து நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் 2, 0ங்கிறது சர்க்கிளுக்கு அவுட் சைடு வரும். அதை வந்து இங்க மார்க் பண்ணிருக்கேன். அப்ப z equal to 0.5 lies inside C and z equal to 1 by 0.5 lies outside C. இதை தான் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா z equal to a lies inside C and z equal to 1 by a lies outside C. நெக்ஸ்ட் நம்ம சர்க்கிளுக்கு இன்சைடு இருக்கிற போல்ல ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். அவுட் சைடு இருக்கிற போல ஒமிட் பண்ணிரணும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a. ரெசிடியூ ஆஃப் z equal to a, f of z equal to limit z tends to a z minus a into f of z. இது வந்து ஜெனரல் ஃபார்முலா தான். இதையே வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லிமிட் z tends to a z minus a into f of z க்கு வந்து z squared by z minus a z square minus a plus z a square சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். கண்டுபிடிச்ச போல்ஸ் யூஸ் பண்ணி இங்க டினாமினேட்டர் இருக்கிற டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்ப லிமிட் z tends to a z minus a into z squared divided by z minus a into 1 minus a z. இங்க வந்து இந்த டேர்ம் வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இங்க z minus a கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் z இருக்கிற பிளேஸ்ல a சப்ஸ்டிட் பண்ணனும். ரெசிடியூ at z equal to f of z equal to a square divided by 1 minus a square வரும். By Cauchy's residue theorem, integral over c f of z dz equal to 2 pi I into sum of residues. இது வந்து ஃபார்முலா, இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப integral over c f of z dz equal to 2 pi I into நம்மளுக்கு ஒரே ஒரு ரெசிடியூ தான். அது வந்து a squared by 1 minus a squared. நெக்ஸ்ட் இதை வந்து ஈக்குவேஷன் 1ல போய் சப்ஸ்டிட் பண்ணனும். அப்ப கேபிட்டல் I is equal to real part of 1 by 2i into integral over c f of z dz. நான் ஈக்குவேஷன் 1 திரும்ப எடுத்து எழுதியிருக்கேன். இதுல நம்ம integral over c f of z dz பதிலா இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறத சப்ஸ்டிட் பண்ணனும். அப்ப that is equal to real part of 1 by 2i into 2 pi I into a squared by 1 minus a squared. இதுல 2 கேன்சல் ஆயிரும். I கேன்சல் ஆயிரும். அப்ப real part of pi a squared divided by 1 minus a squared வரும். இங்க ரியல் பார்ட் மட்டும் தான் உண்டு, இமேஜினரி பார்ட் வந்து இல்ல. அப்ப கேபிட்டல் I is equal to pi a squared divided by 1 minus a squared. Therefore, integral 0 to pi cos 2 theta divided by 1 minus 2a cos theta plus a squared d theta equal to pi a squared divided by 1 minus a squared, which is proved.